கடவுளுக்கு பயப்படுங்க சித்தி. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு கொடுமையை செய்யாதீங்க என்று நான் கதறினேன். நான் மணப்பெண் கோலத்தில் ஆசை ஆசையாக இருந்தபோது என் சித்தி என்னை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று அவருடைய தோழி வீட்டில் ஒரு அறையில் வைத்து பூட்டி வைத்தார். காரணம், என் வருங்கால கணவரை என் சித்தியின் மகளுக்கு பிடிக்கும். அந்த சமயம் பார்த்து ஊர் முழுக்க மது ஓடிப் போய்விட்டாள் என்று அசிங்கமான வதந்தியை பரப்பினார்கள். குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் அவசர அவசரமாக என் மணமகனுக்கும் சித்தியின் மகளுக்கும் கல்யாணம் நடந்து முடிந்தது. அதன் பிறகுதான் உண்மையான காரணம் தெரிந்தது. இந்த கதை இங்கேதான் ஆரம்பமானது. அவனை நான் முதலில் பார்த்தபோது காலம் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. என் அத்தை மகளின் மெஹந்தி விழா அது. ஹால் முழுக்க விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. உறவினர்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் அவன் மீது நிலைத்து நின்றது. அந்த பார்வை என் வாழ்க்கையின் அழகான நொடியா அல்லது ஒரு தீராத துயரத்தின் ஆரம்பமா என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்த என் முன்னால் அவன் திடீரென உள்ளே நுழைந்தான். மிகவும் எளிமையான உடை, ஆனால் நடையில் அத்தனை ஒரு தன்னம்பிக்கையும் கம்பீரமும் இருந்தது. அவனுடைய கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. இறுதியில் என் கண்களில் வந்து நின்றன. அந்த நொடி இதயத்தை தொடும் ஒரு ஆழமான பார்வை. நான் என் பார்வையை திருப்ப முயன்றேன். ஆனால் ஏதோ ஒரு மந்திரம் என் கண்களை கட்டி போட்டது போல அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். பக்கத்தில் அமர்ந்திருந்த என் தோழியிடம் மெதுவாக கேட்டேன், யார் இவன்? இவன் பெயர் என்ன? இவன் பக்கத்து வீட்டு பையன். மிகவும் நேர்மையானவன், ஆனால் கொஞ்சம் அமைதி. சில சமயம் பார்த்தால் மிகவும் திமிர் பிடித்தவன் போல் தெரிவான் என்றாள் அவள். ஆனால் என் இதயம் சொன்னது வேறு. அந்த பையனின் கண்களில் ஒரு இனம் புரியாத களைப்பும் தவிப்பும் தெரிந்தது. வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை மிக அருகில் பார்த்த ஒருவனின் கண்கள் அவை. சற்றென்று அவன் என் முகத்தை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அந்த புன்னகை அப்படியே என் மனதின் ஆழத்தில் பதிந்து விட்டது. அந்த விழா முழுக்க எங்கள் கண்கள் அடிக்கடி சந்தித்து கொண்டன. அவன் தயங்கி தலையை குனிந்து கொள்வான். அதை பார்த்து எனக்கும் வெட்கம் வந்து இதழ்களில் புன்னகை பூக்கும். நான் ஒன்றும் உணர்ச்சி வசப்படும் ரகமோ அல்லது சினிமாத்தனமான கனவுலகில் வாழ்பவளோ கிடையாது. ஆனால் அன்று ஏதோ ஒன்று எனக்குள் ஆழமாக மாறத் தொடங்கியது. இரவு உணவு நேரம் வந்தது. எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மூலையில் தனிமையில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது அவன் திடீரென என் அருகே வந்து ஹலோ சொன்னான். அவனை என் அருகில் பார்த்ததும் என் மூச்சே நின்று விட்டது போல் இருந்தது. ஹலோ என்று நானும் தயங்கி பதில் சொன்னேன். அவன் பேசினான். நீங்க மது தானே? உங்க ஃப்ரெண்டு உங்க பெயரை சொன்னாங்க. என் பேர் நந்தா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றான். அவனுடைய குரலில் ஒரு ஆழமான நேர்மையும் இருந்தது. உங்களை முதல் தடவை பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள ஒரு விசித்திரமான உணர்வு. இது உங்களுக்கு ஒருவேளை முட்டாள்தனமாகவோ அல்லது வெறும் பேச்சுக்காகவோ சொல்றது போலவே தெரியலாம். ஆனால் முதல் முறையா ஒரு பெண்ணை பார்த்ததும் எனக்கு இப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களும் என்னை புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவன் பேசிக்கொண்டே போனான். நான் எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தேன். அவன் தொடர்ந்தான். நான் அடுத்த அடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அனுமதி கேட்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா நான் எங்கள் அம்மாவை முறைப்படி உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி பெண் கேட்க சொல்கிறேன் என்று கூறிவிட்டு என் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் மெதுவாக சென்று விட்டான். அந்த நொடி ஒரு சினிமா காட்சி போல தெரிந்தது. ஆனால் அதுதான் என் நிஜமான வாழ்க்கை. என் வாழ்க்கை என் அம்மா, அப்பா மற்றும் உறவினர்களின் விருப்பங்களுக்கு இடையில்தான் எப்போதும் சிக்கி கிடந்தது. ஆனாலும் அன்று முதல் என் மனதிற்குள் ஏதோ ஒரு கதவு திறந்தது போல் இருந்தது. சில நாட்களில் நந்தா தன் வீட்டில் என்னை பற்றி பேசியது என் அம்மாவுக்கு தெரிந்தது. அம்மா என் முகத்தை பார்த்தே என் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டார். ஆனால் என் அப்பாவுக்கு இந்த விஷயம் துளி கூட பிடிக்கவில்லை. நந்தா ஒன்றும் பெரிய வசதியான குடும்பம் கிடையாது, ஆனால் மிகவும் மரியாதையான குடும்பம். என் அப்பா கோபமாக என் மகளை இப்படிப்பட்ட சாதாரண இடத்திற்கு கட்டி கொடுக்க மாட்டேன், அது என் கௌரவத்திற்கு பாதிப்பு என்று கத்தினார். வாழ்க்கையில் முதல் முறையாக என் அப்பாவுக்கு எதிராக நான் குரல் கொடுத்தேன். சத்தம் போட்டு அல்ல, பிடிவாதமாக அல்ல, மிகவும் மென்மையான குரலில். ஆனா அப்பா, நந்தா ரொம்ப நல்ல மனுஷன் என்றேன். அப்பா என்னை அதிர்ச்சியோடு முறைத்து பார்த்தார். என்னடி, ஒரு அந்நிய பையனுக்காக உன் அப்பாவையே எதிர்த்து பேசுறியா? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சிட்டியே. உன் அம்மா உனக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தாளா என்று அவர் கோபத்தில் வெடிக்க என் அம்மா எதையும் சொல்ல முடியாமல் மௌனமாக தலைகுனிந்து நின்றார். அம்மாவின் கண்கள் கலங்கி இருந்தன. அவர் இதயம் என்னோடுதான் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்பாவின் அதிகாரத்திற்கு முன்னால் அவர் ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் நின்றார். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அப்பா ப்ளீஸ், ஒரு முறை மட்டும் நந்தாவை நேரில் சந்தித்து பேசுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்று அப்போது உங்களுக்கே புரியும் என்று கெஞ்சினேன். அப்பா ஆத்திரத்தில் வெடித்தார். முடியாது, மகளின் பிடிவாதத்திற்காக தகப்பன் குனிந்து விட்டான் என்று ஊரே என் முகத்தில் காரி துப்பும். அதைத்தான் நீயும் விரும்புகிறாயா? அது ஒருபோதும் நடக்காது. என் கௌரவத்தை யாராலும் சிதைக்க முடியாது. இந்த வீட்டில் நான் எடுப்பதுதான் முடிவு என்று அவர் கத்திய போது நான் பயந்து நடுங்கினேன்.
அதற்கு மேல் என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அன்று இரவே என் சம்மதத்தை கேட்காமலேயே அருண் என்பவருடன் எனக்கு திருமணம் என்று உறுதி செய்தார் அப்பா. அந்த திருமண பந்தம் வெறும் பெயருக்காக இணைக்கப்பட்டதே தவிர என் மனதோடு அதற்கு எந்த தொடர்பும் இருக்கவில்லை. இந்த விஷயம் நந்தாவிற்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு அழைப்பு இல்லை. ஒரு முறை அத்தை மகளின் திருமண விழாவிற்கு அனைவரும் சென்றிருந்த போது நந்தா தூரத்தில் நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் 1000 கேள்விகள் இருந்தன. ஒரு பெரும் அலறல் அவன் பார்வைக்குள் ஒளிந்திருந்தது. அதை என்னால் மட்டுமே உணர முடிந்தது. ஆனால் நான் மனதை கல்லாக்கி கொண்டு திரும்பி பார்க்காமல் என்னை அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். அந்த நொடியே என் இதயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டன. ஆனால் அவன் முகம் மட்டும் என் மனதில் நீங்காத வடுவாக பதிந்துவிட்டது. அன்று இரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. என் கைகளில் இருந்த மெஹந்தியை உற்று பார்த்தேன். அந்த சிவந்த கோடுகளில் அவனுடைய பெயரை ஒளிந்திருப்பது போல் எனக்கு தோன்றியது. சில நாட்களில் நிச்சயதார்த்தம், சில நாட்களில் யாருக்கோ மனைவியாக நான் மாறப்போகிறேன். ஆனால் என் இதயம் மட்டும் அந்த மெஹந்தி விழாவில் நந்தாவின் பார்வையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. அத்தை மகளின் திருமண சடங்குகள் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது போல் தோன்றியது. ஆனால் என் மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் அழுத்தியது. எல்லாம் ஒரு கனவு போல தெரிந்தது. நந்தா திடீரென ஒரு வார்த்தை கூட பேசாமல் விலகியது ஒரு பயங்கரமான கனவாக என்னை வதைத்தது. அம்மா பலமுறை என் கண்களில் இருக்கும் வலியை படிக்க முயன்றார். அவருக்கு எல்லாம் புரியும். ஆனால் அப்பாவின் முடிவுகளை எதிர்க்கும் சக்தி அவருக்கு இல்லை. ஒரு தாயின் துக்கம் தன் மகளின் துயரத்திற்கு முன்னால் ஒருபோதும் தோற்றுத்தான் போகிறது. மறுநாள் காலை அம்மா என்னை மீண்டும் கல்லூரிக்கு செல்லச் சொன்னார். பல நாட்களுக்கு பிறகு நான் கல்லூரிக்கு தயாரானேன். கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். முகம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் கண்கள் மட்டும் எனக்கு அந்நியமாக தெரிந்தன. கல்லூரி வாசலில் என் தோழி எனக்காக காத்திருந்தாள். அவள் கண்களில் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தன. ஆனால் எதையும் கேட்கவில்லை. நாங்கள் இருவரும் பேசாமலேயே வகுப்பறைக்குள் சென்றோம். பாடம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பிளாக் போர்டில் எழுதப்பட்ட வரிகள் என் கண்ணில் படவே இல்லை. என் சிந்தனை முழுவதும் நந்தாவை பற்றியே இருந்தது. திடீரென ஒரு சக மாணவியின் குரல் என் கவனத்தை கலைத்தது. மது, அந்த நந்தா பையன் கூட உன்னை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டாங்களே, அவன்தானே இவன் என்று கிண்டலாக கேட்டாள். அவளுடைய சிரிப்பில் விஷம் கலந்து இருந்தது. அவள் தொடர்ந்தாள். நீங்க 2 பேரும் காதலிச்சிங்களாமே, ஆனா உங்க அப்பா திருமணத்துக்கு ஒத்துக்கலையாமே. ஒரு முழுக்க இதுதான் பேச்சாய் இருக்கு என்றாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க என் தோழி குறுக்கிட்டு, தேவையில்லாம பேசாதே, வாயை மூடு என்று அவளை கண்டித்தாள். ஆனால் நான் எதுவுமே பேசவில்லை. ஒரு வெற்று காகிதத்தில் கிறுக்கிக் கொண்டே தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது பேருந்தில் என் தோழி கேட்டாள், மது, எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். ஆனா நீ ஏன் இவ்வளவு அமைதியாயிருக்க? நந்தா உன்னை பற்றி ஒரு தப்பான வார்த்தை கூட வெளியே சொல்லலையே. தெரியும். ஆனால் நான் அருண் கூட நடக்கிற கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு அவன் நினைச்சிருப்பான். அதுதான் அவனும் அமைதியாகிவிட்டான் போல என்று நான் சொல்ல என் தோழி மௌனமானாள். கல்லூரி முடிந்து நான் வீட்டிற்கு வந்தபோது அம்மா வாசலில் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், மது, இப்பதான் உன் சித்தப்பா வந்துட்டு போனாரு. அருண் வீட்டில் இருந்தும் ஃபோன் வந்ததாம். சீக்கிரமே நிச்சயதார்த்த தேதியையும் திருமண தேதியையும் சொல்ல சொல்றாங்க என்றார். அம்மா சொன்னதை கேட்டு நான் எதுவுமே பேசவில்லை. அறைக்குள் மெதுவாக சென்று என் பையை ஒரு ஓரமாக வைத்தேன். துப்பட்டாவை கழற்றிவிட்டு படுக்கையில் அமர்ந்தேன். என் மனதிற்குள் ஏதோ ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அன்று இரவு தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வந்தது. நந்தா என்னிடம், உங்களுக்கு சம்மதம்னா எங்கள் அம்மாவை பெண் கேட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பவா என்று கேட்ட அதே நாள் என் கனவில் வந்தது. அந்த கனவில் நான் சரி என்று பதில் சொன்னேன். ஆனால் மறுநாள் காலையில் கண் விழித்த போது நிஜம் என் முகத்தில் அறைந்தது. அன்று நான் கல்லூரிக்கு போகவில்லை. வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது. சித்திக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அம்மா என்னை வலுக்கட்டாயமாக அவர் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கே சித்தியின் மகளும் இருந்தாள். அவளுக்கு அருண் மீது ஒரு கண் உண்டு. என்னை பார்த்ததும் விஷம் கலந்த சிரிப்போடு பேசினாள். ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் முடிவாகிடுச்சு போல. அருண் ஓகேவா, இல்லை வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்று குத்தலாக கேட்டாள். நான் ஒரு கசப்பான மருந்தை குடிப்பது போல அந்த வார்த்தைகளை சகித்து கொண்டு மௌனமாக இருந்தேன். சித்தி மெதுவாக அம்மாவிடம் பேசத் தொடங்கினார். அக்கா, நீங்கள் பண்ணினது தான் சரி. அந்த பையன் கூட மதுவுக்கு சம்பந்தம் வைக்காமல் நல்ல முடிவாக எடுத்தீங்க. கௌரவத்தையும் காப்பாற்றிட்டீங்க. இல்லைனா ஊரே பேச இருக்கும். நந்தா மாதிரி பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற தகுதியே கிடையாது என்றார். அம்மா அதை கேட்டு மௌனமாக இருந்தார். ஆனால் திரும்பும்போது அம்மா மிகவும் அமைதியாக வந்ததை நான் கவனித்தேன். ஒரு பெண்ணாக தன் மகளின் வழி அவருக்கு புரிந்தாலும் கணவனின் முடிவை எதிர்க்கும் தைரியம் அவரிடம் இல்லை.
2 நாட்களுக்கு பிறகு சடங்குப்படி இனிப்பு பலகாரங்களுடன் அருண் தன் தாயுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். என்னை பார்த்ததும் அருண் எல்லோர் முன்னிலையிலும், மது, நான் உன்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் என்றான். இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அப்பா, சரி போய் பேசுங்க என்று அனுமதி தந்தார். நாங்கள் வரவேற்பறையில் தனியாக நின்றிருந்தோம். அருண் பேசத் தொடங்கினான். மது, இந்த திருமணத்தில் உனக்கு முழு விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தரேன். நான் உன்னை ஒருபோதும் எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் மனதார நீ என் கூட சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுகிறேன் என்றான். எல்லாம் எவ்வளவு விசித்திரமாக இருந்தது. முன்பின் தெரியாத ஒரு அந்நியன் என் உணர்வுகளை புரிந்து கொள்கிறான். ஆனால் நான் யாரை நேசித்தேனோ அவன் ஒரு மௌன போர்வையை போர்த்தி கொண்டு விலகிவிட்டான். நான் அருணுக்கு பதில் சொல்ல முயன்றபோது திடீரென வாசலில் பெரிய சத்தம் கேட்டது. அது நந்தா. அவன் முகத்தில் கடும் கோபம் இருந்தது. அவன் என் அப்பாவிடம் கத்தி கொண்டிருந்தான். நான் மதுவிடம் ஒரே ஒரு முறை பேச வேண்டும். பேசிவிட்டு இப்போதே போய்விடுகிறேன். மீண்டும் ஒருபோதும் வரமாட்டேன் என்றான். அவனுடைய குரலை கேட்டதும் எல்லோர் கால்களும் அப்படியே உறைந்து போயின. என் இதயம் வேகமாக துடித்தது. அருண் இதை பார்த்துவிட்டு அமைதியாக பின்வாங்கினான். அப்பா ஒரு சைகை செய்ய நான் மெதுவாக வாசலை நோக்கி நடந்தேன். வாசலில் நந்தா நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் நான் மெஹந்தி அன்று பார்த்த அதே தவிப்பு இருந்தது. ஆனால் இன்று அதில் ஒரு கேள்வியும் வைராகியமும் கலந்திருந்தது. மது, எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியணும். நீ ஏன் என்னை வேணாம்னு சொன்ன? உன்னை யாராவது வற்புறுத்தினாங்களா என்று கேட்டான். நான் தரையை பார்த்தவாறு, நீ எதை பார்த்தாயோ அதுதான் உண்மை என்றேன் மெல்லிய குரலில். இல்லை, இது உன் பதில் இல்லை. யாரோ உனக்கு சொல்லிக் கொடுத்த பதில் என்று அவன் என் கண்களை நேராக பார்த்து சொன்னான். அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. நான் வேதனையை மறைத்து கொண்டு சொன்னேன். நந்தா, இனி இதையெல்லாம் பேசி ஒரு பயனும் இல்லை. காலம் கடந்து விட்டது. முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. என் வாழ்க்கை இனி இன்னொருவருடன் முடிச்சு போடப்பட்டு விட்டது. அப்போ உன் முழு சம்மதத்தோடு தான் நடக்குதா என்று அவன் மீண்டும் கேட்டான். என்னிடம் பதில் இல்லை. நான் அவனை திரும்பி பார்க்காமல் வீட்டிற்குள் ஓடி வந்து விட்டேன். மறுநாள் வீட்டின் சூழலே மாறிப்போயிருந்தது. நேற்று சிரித்து பேசிய அருணின் அம்மா இன்று மௌனமாக அமர்ந்திருந்தார். நந்தா நேற்று வீட்டிற்கு வந்து சத்தம் போட்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. மாலை நேரத்தில் சித்தி மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் குறிப்பாக அப்பாவை சந்திக்கவே வந்திருந்தார். அண்ணா, நேற்று ராத்திரியில இருந்து தெருவில் ஒரே பேச்சாயிருக்கு. அந்த பையன் ஏன் மதுவை தேடி வீட்டுக்கே வந்தான்னு எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ உங்க கௌரவம் என்ன ஆகிறது? மதுவுக்கும் அந்த பையனுக்கும் ஏற்கனவே ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஊர் பேச ஆரம்பிச்சா நம்ம குடும்பமானம் என்ன ஆகிறது என்று சித்தி தீயை கிளப்பி விட்டு சென்றார். இதை கேட்ட அப்பா ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். அப்பாவின் கோபம் அடங்குவதாக தெரியவில்லை. இந்த தலைகுனிவை நான் வேரோடு அறுக்கத்தான் போறேன். அதான் அவளுக்கு உடனே கல்யாணத்தை முடிக்க பார்க்கிறேன் என்று கத்தினார். சித்தியும், ஆமாண்ணா, நீங்க செய்யறது தான் சரி. இந்த விஷயத்தை இதுக்கு மேல வளர விடாதீங்க என்று எண்ணெயில் நெய் ஊற்றுவது போல பேசிவிட்டு சென்றார். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. அடுத்த நாளே நந்தாவின் வீட்டிலிருந்து என் அம்மாவிடம் ஒரு செய்தி வந்தது. நந்தாவின் குடும்பத்தார் முறைப்படி பெண் கேட்டு வர விரும்புவதாக தெரிவித்திருந்தனர். அம்மா மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு அப்பாவிடம் பேசினார். ஆனால் அப்பாவோ காலம் கடந்து விட்டது, இனி ஒரு பேச்சும் கிடையாது என்று ஒற்றை வரியில் முடித்து விட்டார். அன்று இரவே அப்பாவின் நண்பர் ஒருவர் போன் செய்தார். அவர் ஒரு வரனை பற்றி பேசினார். அப்பா யோசிக்காமல் உடனே வர சொல்லி சம்மதம் தெரிவித்தார். ஏற்கனவே அருணுடன் பேச்சுவார்த்தை முடிந்திருந்த நிலையில் அப்பா இப்படி அவசரமாக இன்னொரு வரனை பார்ப்பது எனக்கு புரியவில்லை. பின்னர் அம்மா என்னிடம் சொன்னார். நந்தா வீட்டிற்கு வந்த விஷயம் அருண் குடும்பத்தாருக்கு தெரிந்துவிட்டது. அவர்கள் உன் மீது சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அந்த தொடர்பை முறித்துவிட்டு நந்தாவின் பேச்சே இல்லாத அளவுக்கு வேறு இடத்தில் உனக்கு கல்யாணம் செய்ய உன் அப்பா நினைக்கிறார் என்றார் அம்மா. இந்த முடிவு அம்மாவையும் வேதனைப்படுத்தியது. ஒரு பெண்ணின் திருமணத்தில் அவள் விருப்பத்தை கேட்கவே மாட்டார்களா? இது என்ன நீதி? மறுநாள் அம்மாவுடன் துணி எடுப்பதற்காக கடைக்கு சென்றிருந்தேன். அங்கே எதிர்பாராத விதமாக அருணை சந்தித்தேன். அவனுடைய கண்களில் சந்தேகமும் குரோதமும் கலந்த ஒரு விகாரமான உணர்வு தெரிந்தது. இப்பயாவது உன் மனது திருப்தியா இருக்கா என்று அவன் கிண்டலாக சிரித்து கொண்டே கேட்டான். யாரை பத்தி பேசுறீங்க என்று நான் கேட்க, அதான் அந்த நந்தா ராத்திரி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்தாரே, அவரை சொன்னேன் என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாவின் கையை இறுக பிடித்து கொண்டு அவனுடன் மேற்கொண்டு எதுவும் வாதம் செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்தேன். அன்று இரவு அம்மா அப்பாவிடம் பேசினார். இந்த அருண் குடும்பத்தோடு மதுவுக்கு சம்பந்தம் வைக்காதீங்க. அவனிடம் இருக்கும் சந்தேகம் மதுவின் வாழ்க்கையை நரகமாக்கிடும். இந்த உறவை இப்போதே முறித்து விடுங்கள். அப்பா கோபமாக, இப்ப என்ன செய்ய சொல்ற? நந்தாவை கூப்பிட்டு மதுவை கட்டி கொடுக்கவா என்று கேட்டார்.
இல்லை, மதுவுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். அவளே ஒரு முடிவெடுக்கட்டும் என்று அம்மா சொன்னார். வாழ்க்கையில் முதல் முறையாக என் அம்மாவின் நெற்றியில் நான் முத்தமிட்டேன். அவர் மட்டுமே என் கடைசி நம்பிக்கையாக தெரிந்தார். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அது நந்தா எழுதியது. மது, உன்னை குற்றம் சொல்ல நான் வரவில்லை. நீ உண்மையான அன்போடு வாழ வேண்டுமே தவிர வற்புறுத்தலால் வாழக்கூடாது என்று தான் ஆசைப்பட்டேன். உன் மனதார நீ யாரையாவது தேர்ந்தெடுத்திருந்தால் நான் விலகிக் கொள்கிறேன். ஆனால் இப்போது உன் மனதில் நான் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் கௌரவமாக உன்னை தேடி வருவேன். கிடைக்கவில்லை என்றால் மௌனமாக சென்று விடுவேன். ஆனால் நீ என் நினைவுகளில் எப்போதும் இருப்பாய். அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தேன். ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தில் தழும்புகளை ஏற்படுத்தியது. என்னிடம் நேரம் குறைவாக இருந்தது, ஆனால் கேள்விகள் ஏராளமாக இருந்தன. என் இதயத்தின் கதை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி சென்றது. மறுநாள் காலை அம்மா என்னை சீக்கிரம் எழுப்பினார். இன்னைக்கு சித்தியின் மகளுக்கு பெண் பார்க்க வராங்க, அங்கே போய் வேலைகளுக்கு உதவி செய் என்றார். நான் சம்மதித்து சென்றேன். சித்தியின் நடத்தை கடந்த சில நாட்களாகவே மாறியிருந்தது. முன்பு என் மீது வெறுப்பை உமிழ்ந்த அவர் இப்பொழுது ஒரு விதமான போலி பரிதாபத்தை காட்டினார். ஊர் முழுக்க பரவிய வதந்தி என் மீது மட்டுமல்ல, அவர் வீட்டு பெண் மீதும் படிந்துவிடும் என்கிற பயம்தான் அதற்கு காரணம் என்று எனக்கு தெரியும். சித்தியின் மகளை பெண் பார்க்க வருபவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியின் குடும்பம். நிறைய உறவினர்கள் வந்திருந்தனர். நான் சமையலறையில் பாத்திரங்களை அடுக்கிக் கொண்டிருந்த போது என் சித்தி மகள் அங்கே வந்தாள். மெதுவான குரலில் விஷத்தை கக்கினாள். நீதான் ஊர் முழுக்க காதல் பண்ணி கௌரவத்தை கப்பல் ஏத்திட்டியே. உனக்கு எப்படி தெரியும் கௌரவமா திருமணம் செய்து போறதுன்னா என்னன்னு? உன்னை போன்ற பெண்கள் குடும்ப பெயரை கெடுக்கத்தான் பிறக்கிறீங்க. இன்னைக்கும் நீ ஒரு வேடிக்கை பொருளாகத்தான் இங்கே நிற்கிற என்றாள். அவள் பேசிய அந்த விஷமான வார்த்தைகளை கேட்டு நான் அமைதியாக இருந்தேன். பொறுமை காப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. மதிய நேரத்திற்கு பிறகு வீடு உறவினர்களால் நிறைந்தது. எல்லோரும் சாப்பிட்டு பேசிக்கொண்டிருந்தனர். என்னை தேநீர் கொண்டு வர சொன்னார்கள். நான் தேநீர் தட்டில் கோப்பைகளை அடுக்கி எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு சென்றேன். அங்கே சித்தி மகள் ஒரு இளவரசியைப் போல அமர்ந்திருந்தாள். அடுத்த நொடி எனக்கு நன்கு தெரிந்த ஒரு குரல் கேட்டது. பெண் பார்க்க வந்த போலீஸ் அதிகாரியுடன் அவருடைய தம்பியும் வந்திருந்தார். அவர் ஒரு காலத்தில் நந்தாவுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்டார். அவர் மெதுவாக சித்தியின் காதில் ஏதோ சொல்ல சித்தியின் முகம் பேயறைந்தது போல் மாறியது. அடுத்த கணமே அவர் விறுவிறுவென்று வந்து என் கையை பிடித்து சமையல் அறைக்குள் தள்ளி கதவை வெளிப்புறமாக பூட்டினார். இவங்க கிளம்புற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுதா? உன்னால என் பெண்ணோட வாழ்க்கை பாழாக கூடாது என்று கத்தினார். சித்தி, நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று முதல் முறையாக நான் அவரிடம் எதிர்த்து பேசினேன். நீ என்ன பண்ணல? நீதான் ஏற்கனவே ஊர் முழுக்க பெயரை கெடுத்து வச்சிருக்கியே. ஒழுக்கம் இல்லாதவங்களெல்லாம் கேள்வி கேட்கும் தகுதி கிடையாது என்று அவர் விஷத்தை கக்கிவிட்டு சென்றார். நான் அந்த இருட்டு அறையின் மூலையில் முடங்கி கிடந்தேன். நான் செய்யாத குற்றத்திற்காக எனக்கு ஏன் மீண்டும் மீண்டும் தண்டனை கிடைக்கிறது என்று புரியவில்லை. மாலை அப்பா வீட்டிற்கு வந்தபோது சித்தியின் மகளுக்கு திருமணம் உறுதியான செய்தியை அம்மா சொன்னார். அப்பா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். பாத்தியா, ஒழுக்கமான பெண்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு என்று என்னை மறைமுகமாக சாடினார். பிறகு என்னை பார்த்து, உன்னை பற்றி இனி யாரும் இங்கே பேச மாட்டாங்க. நான் உனக்கு வெளியூரிலேயே மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். இனி இந்த ஊரில் உன் மானங்கெட்ட கதையை நான் கேட்க தயாராக இல்லை என்றார். நான் மௌனமாக தலைகுனிந்து நின்றேன். மறுநாள் காலை அம்மா என்னை சீக்கிரம் எழுப்பி ஒரு இடத்திற்கு செல்ல தயாராக சொன்னார். யாருடைய வீட்டிற்கு அம்மா என்று கேட்டேன். உன் அப்பாவோட நண்பர் வீடு. பையன் அரசாங்க வேலையில் இருக்கான். அவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க என்றார். அம்மா, என் விருப்பத்திற்கு இங்கே மதிப்பே இல்லையா என்று கேட்டதற்கு அம்மா மெதுவாக, மதிப்பு இருந்திருந்தால் நீ இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டே. தேவையில்லாம வேலை எதையும் செஞ்சு விஷயத்தை பெருசாக்கிடாதே என்று எச்சரித்தார். பெண் பார்த்து விட்டு திரும்பியதும் பையனின் அம்மாவுக்கு என்னை பிடித்து விட்டதாகவும் 2 நாட்களில் பதில் வரும் என்றும் அம்மா சொன்னார். அம்மா பதில் சொல்ல வேண்டியது நான் தானே. அட்லீஸ்ட் ஒரு முறை நான் சொல்றதை கேளுங்க என்றேன். ஆனால் அம்மா மௌனமாகிவிட்டார். அன்று இரவு என் தோழி மூலமாக நந்தாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அது முன்பை விட மிகவும் அழுத்தமாக இருந்தது. மது, உன்னை நான் வற்புறுத்த விரும்பவில்லை. ஆனால் உன் மௌனம் சம்மதம் என்று நான் எடுத்துக்கொள்ளவா? உனக்கு என்னுடன் தான் வாழ விருப்பம் என்றால் ஒரே ஒரு முறை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு மொட்டை மாடிக்கு வா. உன் வாயால் நீ சொல்வதை மட்டும் கேட்க நான் அங்கே இருப்பேன். அது ஆம் என்றாலும் சரி, இல்லை என்றாலும் சரி. அந்த கடிதத்தை படித்ததும் என் மனதிற்குள் ஏதோ ஒன்று தகித்தது. எதுவும் யோசிக்க கூடாது என்று நான் எனக்கே சத்தியம் செய்திருந்தேன். ஆனால் இதயம் கட்டுக்கடங்காமல் நந்தாவை நோக்கி ஓடியது. ஞாயிற்றுக்கிழமை இரவு எல்லோரும் உறங்கிய பிறகு இதயம் படபடக்க நான் மொட்டை மாடிக்கு சென்றேன். வானம் தெளிவாக இருந்தது.
மெல்லிய காற்று வீசியது. எதிரே இருந்த மொட்டை மாடியில் நந்தா நின்று கொண்டிருந்தான். எங்கள் கண்கள் சந்தித்தன. அவன் எந்த சைகையும் செய்யவில்லை. அமைதியாக சொன்னான், மது, இப்ப நீயே சொல்லு, என் கேள்விக்கு பதில் என்ன? நான் மிகவும் சிரமப்பட்டு சொன்னேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நந்தா. என் வாழ்க்கை உன் பேரால ஏற்கனவே கெட்டு போச்சு. உனக்காகவே என் வாழ்க்கையும் நின்று போச்சு. ஆனா இப்போ நமக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவன் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான். மது, உன்னை தேடி நான் அலைவதை நிறுத்தி விடுவேன். உனக்காக வாழ பழகிக் கொள்வேன். ஆனால் உனக்குள்ளேயே ஒரு பொய்யை சுமந்து கொண்டு வாழாதே என்று சொல்லிவிட்டு மொட்டை மாடியிலிருந்து இறங்கிச் சென்றான். நான் அந்த சுவரை பிடித்தபடி அங்கேயே உறைந்து நின்றேன். மறுநாள் காலை அந்த வரன் தரப்பிலிருந்து சம்மதம் சொல்லிவிட்டதாக அம்மா கூறினார். அடுத்த மாதம் 12ஆம் தேதி கல்யாணம் என்று முடிவானது. என் குரல் இல்லாமல், என் கேள்வி இல்லாமல், என் விருப்பம் இல்லாமல் இன்னொரு உறவு என் கழுத்தில் சுருக்காக மாற்றப்பட்டது. திருமண தேதிகள் நெருங்க நெருங்க புதிய ஆடைகளும் புதிய முகங்களும் என் முன் தோன்றின. அப்பாவின் நண்பரின் மனைவி வீட்டிற்கு வந்து ஒரு விலை உயர்ந்த புடவையை கொடுத்தார். இது மாப்பிள்ளையோட தம்பி உனக்காக பார்த்து பார்த்து எடுத்தது. அவனுக்கு தன் அண்ணி அவன் விருப்பப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசையாம் என்று அவர் பெருமையாக சொன்னார். சமையல் அறையில் நின்று அதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அந்த பெருமை என் காயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. என் உணர்வுகள் இங்கே யாருக்கும் ஒரு பொருட்டே இல்லை. மதியம் சித்தியும் அவர் மகளும் வந்தார்கள். என்னை தனியாக அழைத்து திருமணத்தை பற்றி பல கேள்விகளை கேட்டார்கள். சித்தி மகளின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. அவள் ஏதோ ஒரு முடிவோடு இருப்பது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் அதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏதோ வசைபாடி விட்டு சென்றார்கள். நான் எதையும் அம்மாவிடம் சொல்லவில்லை. என்னிடமிருந்த கொஞ்ச நஞ்ச தைரியமும் என்னை விட்டு போய்விட்டது. நாட்கள் கரைய தொடங்கின. இதோ அந்த நாளும் வந்துவிட்டது, என் திருமண நாள். வீடு முழுக்க உறவினர்கள், ஓயாத வேலைகள் என்று ஒரே பரபரப்பாக இருந்தது. ஆனால் நான் மட்டும் எனக்குள்ளேயே ஒடுங்கி போயிருந்தேன். அப்போது அம்மா என்னிடம் வந்தார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. என் அருகில் அமர்ந்து மென்மையாக பேசினார். மது, இந்த நாள் ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் வராமல் இருக்காது. அதனால் இப்படி சோகமாய் இருக்காதே என்றார். இல்லை அம்மா, நான் சோகமாய் இல்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, மனம் மிகவும் பதறுகிறது. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது போல் ஒரு விசித்திரமான பயம் எனக்குள் இருக்கு என்றேன். அது இயல்புதான் மது. சின்ன வயசிலிருந்து வளர்ந்த வீடு, பழகின மனுஷங்க எல்லோரையும் விட்டுவிட்டு ஒரு அந்நிய வீட்டுக்கு தெரியாத மனுஷங்க நடுவில் போக போகிறோம்ங்கிற பயம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருந்தது என்று அம்மா தேற்றினார். அவர் அப்படி சொன்னதும் என்னையும் அறியாமல் அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினேன். என் இதயம் உள்ளுக்குள் எத்தனை துண்டுகளாக உடைந்து கிடக்கிறது என்று அம்மாவுக்கு எப்படி சொல்வேன்? ஒரு பக்கம் நந்தாவை சேர முடியாத வழி, இன்னொரு பக்கம் சித்தி மகளின் விஷம் போன்ற பேச்சுக்கள். என் கௌரவத்தை நானே கெடுத்து விட்டதாக அவள் சொன்ன வார்த்தைகள் என்னை ரணப்படுத்தின. அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல எனக்கு துணிவில்லை என்று நினைக்கின்றேன். அன்று அம்மாவிடம் உண்மையை சொல்லியிருந்தால் எனக்காக அவர் நின்றிருப்பாரோ என்னவோ. நீ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி பார்லருக்கு போயிட்டு வா. உன் சித்தியும் அவள் மகளும் இப்போ வந்துடுவாங்க. அவங்க தான் உன் கூட வர்றதா சொல்லியிருக்காங்க என்று கூறிவிட்டு அம்மா வேலைகளை பார்க்க சென்றார். சிறிது நேரத்தில் அவர்கள் வந்தார்கள். சித்தி மகள் இப்போதும் அதே விசப்பார்வையுடன் தான் இருந்தாள். கிளம்பு, பார்லருக்கு போக நேரமாச்சுன்னு பெரியம்மா சொன்னாங்க என்று அதிகாரமாக சொன்னாள். நான் அமைதியாக ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு கிளம்பினேன். இந்த போர்வையை போர்த்தி நீ என்ன சாதிக்க போற? மானம் கௌரவம் இருக்கிறவங்க தான் இதையெல்லாம் போர்த்திக்கணும். நீ தான் அதை ஏற்கனவே தொலைச்சிட்டியே என்று அவள் மீண்டும் சீறினாள். நான் எதற்கும் பதில் சொல்லவில்லை. காரில் சித்தி, நான், அவள் மகள் மூவரும் சென்றோம். அம்மாவுக்கு வீட்டில் வேலைகள் இருந்ததால் அவர் வரவில்லை. போகும் வழியெல்லாம் அந்த தாயும் மகளும் நந்தாவை பற்றியும் என் ஒழுக்கத்தை பற்றியும் குத்தலாக பேசிக்கொண்டே வந்தார்கள். நான் ஏதாவது பதில் சொன்னால் அதை பெரிதாக்கி அப்பாவிடம் கோல் மூட்டி திருமண வீட்டில் கலவரம் செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதற்காகவே நான் மௌனமாக இருந்தேன். அரை மணி நேரத்தில் பார்லர் சென்றோம். எனக்கு மேக்கப் போட தொடங்கினார்கள். இடையில் சித்தியும் அவள் மகளும் தங்களுக்குள் ஏதோ ரகசியமாக திட்டம் தீட்டுவதை பார்த்தேன். அப்போது அதன் தீவிரம் எனக்கு புரியவில்லை. புரிந்திருந்தால் அடுத்து நடக்கப் போகும் விபரீதத்தை தடுத்திருக்கலாம். மேக்கப் முடிந்து மணப்பெண் கோலத்தில் நான் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். ஒவ்வொரு மணப்பெண்ணின் மனதிலும் இருக்கும் பயம் எனக்கும் இருந்தது. ஆனால் என் இதயம் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்குவதை எனக்கு உணர்த்தியது. மேக்கப் முடிந்ததும் சித்தி என்னிடம் வந்து மிகவும் இனிமையாக பேசினார். என் செல்லக்குட்டி தயாராகிட்டாளா? தேவதை மாதிரி இருக்கிற மது என்றார். இது ஒரு போலியான பாசம் என்று எனக்கு தெரியும். உங்க பொண்ணு எங்கே சித்தி, காணோம் என்று கேட்டேன்.
அவளுக்கு ஒரு அவசர வேலை, அதுதான் கிளம்பிட்டா. ஆனால் நான் இருக்கேன்ல உன் கூட, வா கல்யாண மண்டபத்துக்கு நேரமாச்சு என்று ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னார். நான் என் லெஹங்காவை சரி செய்து கொண்டு அவருடன் காரில் ஏறினேன். எதை பற்றியோ யோசித்து கொண்டே வந்ததால் கார் எந்த பாதையில் செல்கிறது என்பதை நான் கவனிக்கவில்லை. திடீரென கார் ஒரு சந்திற்குள் நுழைந்து நின்றது. மது, இங்கே என் தோழி ஒருத்தி இருக்கா, அவகிட்ட ஒரு முக்கியமான பொருளை வாங்கணும், அதுதான் இங்கே வந்தேன் என்றார் சித்தி. சரி சித்தி, நீங்க போய் வாங்கிக்கிட்டு வாங்க என்றேன். ஆனால் சித்தி விடுவதாக இல்லை. இல்லை மது, நீயும் வா, உன் மேக்கப் கலைஞ்சிடும்னு பயப்பட வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம்தான், அவ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. மது, நீயும் கூட வா, இங்கே எவ்வளவு நேரம் தனியா உட்கார்ந்திருப்ப, எனக்கு திரும்பி வர கொஞ்சம் நேரமாகும் என்று சித்தி வற்புறுத்தினார். நான் தயங்கியபடியே பரவாயில்லை சித்தி, நீங்க போயிட்டு வாங்க என்றேன். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் வரவில்லை. காரை ஓட்டி வந்த டிரைவர், மேடம் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் என்று எரிச்சலாக கேட்டார். பதற்றமடைந்த நான் சித்தியை தேடி அந்த சந்திற்குள் இறங்கி சென்றேன். அங்கே இருந்த பெண்கள் அனைவரும் ஒரு மணப்பெண் கோலத்தில் இருக்கும் என்னை விசித்திரமாக பார்த்தனர். நான் எதையும் பொருட்படுத்தாமல் சித்தியின் பெயரை சொல்லி சத்தமாக கூப்பிட்டேன். அப்போது ஒரு வீட்டின் கதவு திறந்திருக்க சித்தி உள்ளே இருப்பார் என்று நினைத்து அந்த அறைக்குள் சென்றேன். அடுத்த நொடி தடார் என கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. யாரோ கதவை வெளிப்புறமாக பூட்டினார்கள். யார் அது? கதவை திறங்க, எனக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் மண்டபத்திற்கு போகணும் என்று கதறிக்கொண்டே கதவை தட்டினேன். அப்போது வெளியே ஒரு குரூரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. அது சித்திதான். வேற யாரு பூட்டுவா? நான் தான் உன்னை பூட்டி வச்சிருக்கேன், வெளியே பெரிய பூட்டு போட்டாச்சு என்றார் சித்தி கேலியாக. என் இதயம் கனத்தது. ஏன் சித்தி, எதுக்காக இப்படி பண்றீங்க என்று அழுதேன். எதுக்காகவா? நீ நாசமா போகணும், உன் அம்மாவோட தலை குனியணும். இப்போ நான் மண்டபத்துக்கு போய் உன் காதலன் கூட ஓடி போயிட்டேன்னு ஊர் முழுக்க சொல்ல போறேன். அந்த அதிர்ச்சியில் அந்த குடும்பம் கல்யாணத்தை நிறுத்தும். அப்புறம் என் பொண்ணுக்கும் உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று விஷத்தை கக்கினார். சித்தி, இது அநியாயம், அவளுக்கு ஏற்கனவே பேசி முடிச்சாச்சுன்னு சொன்னீங்களே என்று நான் அழுதேன். ஒன்றும் முடியலை, எல்லாம் நாடகம். நீ ஊர் கண்ணில் கெட்டவளாகவும் நாங்கள் உத்தமர்களாகவும் இருக்கணும், அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார். மணப்பெண் கோலத்தில் அந்த இருட்டு அறைக்குள் நான் அனாதையாக கிடந்தேன். சித்தி திட்டமிட்டபடியே மண்டபத்தில் நான் நந்தாவுடன் ஓடிப்போய்விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்தார். அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும் என்று எனக்கு புரிந்தது. அந்த இருட்டு அறையில் பசியோடும் வலியோடும் ஒரு முழு இரவையும் கழித்தேன். மறுநாள் காலையில் நான் கண் விழித்தபோது கதவு திறந்திருந்தது. சிதைந்த மேக்கப், கலைந்த கூந்தல், அழுக்கான லெஹங்காவுடன் நான் என் வீட்டிற்கு ஓடினேன். அந்த இருட்டு அறையிலிருந்து தப்பித்து வீதிக்கு வந்தபோது சித்தியின் மகளின் குரூரமான வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. என் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. திடீரென ஒரு காரின் சத்தம் கேட்டது. அடுத்த நொடி என் கண்கள் சொருகின. எதுவுமே எனக்கு தெரியவில்லை. நான் கண் விழித்து பார்த்தபோது ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். என் கைகளை இறுக பற்றியபடி என் முன்னால் நந்தா அமர்ந்திருந்தான். அந்த நொடி எனக்கு ஒரு கனவு போலதான் இருந்தது. நான் ஏதோ சொல்ல முயன்றபோது அவன் என் இதழ்களில் கை வைத்து அமைதிப்படுத்தினான். மது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உனக்கு என்ன நடக்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போவும் சொல்கிறேன், உன்னை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். நீ என் மனைவியா வர்றியா மது என்று அவன் கேட்டான். அவன் கேட்ட அந்த வார்த்தைகளில் என் கண்கள் குளமாயின. சொந்த ரத்தங்களே என் கண்களில் இருந்த உண்மையை படிக்க தவறிய போது யாரோ ஒருவனாய் வந்த நந்தா என் இதயத்தை புரிந்து கொண்டான். ஊரே என்னை தூற்றிய போதும் அவன் என்னை தாங்கினான். அவன் கையை நான் பலமாக பற்றி கொண்டேன். அவன் என் நெற்றியில் முத்தமிட்டான். அவனது அம்மாவும் அங்கே வந்தார். என்னை ஒரு தாயை போல அரவணைத்து கொண்டார். விபத்தில் எனக்கு சில காயங்கள் இருந்ததால் 2-3 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருந்தது. டிஸ்சார்ஜ் ஆகும் நாளில் நந்தாவும் அவன் அம்மாவும் என்னை நேராக ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். நான் அந்த வீட்டிற்கு மருமகளாகத்தான் வர வேண்டும் என்பது நந்தாவின் அம்மாவின் ஆசை. அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தன. ஊர் மக்கள் யாரை அவமானப்படுத்தினார்களோ அவளையே தன் வாழ்நாள் கௌரவமாக மாற்றிக்கொண்டான் நந்தா. அவன் என் கழுத்தில் தாலி கட்டினான். நந்தாவின் அம்மா எனக்கு ஆராத்தை எடுத்து, உன்னை என் வீட்டு மருமகளாக்கணும்னு நான் அன்னைக்கே நினைச்சேன் மது, இன்னைக்கு கடவுள் அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாரு என்று நெகிழ்ந்தார். மறுபுறம் நான் நந்தாவை திருமணம் செய்து கொண்ட விஷயம் என் வீட்டாருக்கு தெரிய வந்தது. சித்தி பரப்பிய அந்த வதந்தி இப்போது உண்மையானது போல் தெரிந்தது. ஆனால் அந்த பொய்க்கு பின்னால் இருந்த உண்மையான வழியை நான் மட்டுமே அறிவேன். கசப்பான கடந்த காலத்தை மறந்து என் கணவன் நந்தாவே என் உலகம் என வாழத் தொடங்கினேன்.
நந்தாவின் வீடு மிக சிறியதுதான். ஆனால் அங்கே மனிதாபிமானமும் அமைதியும் நிறைந்திருந்தது. இருப்பினும் குடும்பத்தின் பொருளாதார சூழல் அங்கே சீராக இல்லை. ஒரு நாள் நந்தா என்னிடம் தயங்கியபடியே பேசினான். மது, நான் வெளிநாட்டிற்கு வேலைக்கு போகலாம் என்று உள்ளேன். அப்போதுதான் நம் குடும்ப சூழல் மாறும் என்றான். நிச்சயமா நந்தா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட துபாயில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட கேட்கலாமா என்றேன். என் நண்பன் ஒருவன் துபாயில் இருக்கான். அவன் அங்கே வேலை வாங்கி தரதா சொல்லியிருக்கான். டிக்கெட் காசு மட்டும் ரெடி பண்ணணும் என்றான் நந்தா. ஒரு வழியாக கடன் வாங்கி பணம் திரட்டி சில நாட்களில் துபாய்க்கு புறப்பட தயாரானான். கிளம்பும்போது அவன் என் கைகளை பிடித்து கொண்டான். மது, உன் மேலே எனக்கு இருந்த காதலை விட உன் மேலே இருக்கிற மரியாதை தான் அதிகம். அன்னைக்கு முதல் முறையாக உன்னை பார்த்த அந்த நொடி என் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு. நாம் நினச்ச மாதிரி ஊரறிய கல்யாணம் நடக்கலை தான். ஆனால் இப்போ நீ என் மனைவி, என் பொறுப்பு. உனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுப்பேன் என்று கூறி என்னை கட்டிப்பிடித்தான். அந்த நொடி சிதறி போயிருந்த என் இதய துண்டுகள் மீண்டும் ஒட்டி கொண்டது போல் உணர்ந்தேன். நந்தா துபாய்க்கு சென்று சேர்ந்த 3வது நாள் எனக்கு ஃபோன் செய்தான். நலம் விசாரித்தான். அங்கே தன் நண்பனை சந்தித்தது, சிம் கார்டு வாங்கியது என எல்லாவற்றையும் சொன்னான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நந்தா என்று நான் சொல்ல அவன் சரித்தான். நானும் தான் மது. இது கொஞ்ச கால பிரிவு தான். சீக்கிரமே உன்னையும் இங்கே கூப்பிட்டுக் கொள்வேன் என்றான். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை குளிரச் செய்தன. அதன் பிறகு தினமும் இரவில் நாங்கள் ஃபோனில் பேசிக்கொள்வோம். அவன் வெகு தூரத்தில் இருந்தாலும் என் இதயத்திற்கு மிக அருகில் இருப்பது போலவே எனக்கு தோன்றும். என் மாமியார் என்னை ஒரு மகளைப் போல பார்த்து கொண்டார். எனக்கு தலை சிவி விடுவது, தன் கையாலேயே உணவை ஊட்டி விடுவது என்று அவர் காட்டிய அன்பு என் அம்மாவை நினைவுபடுத்தும். மது, நானும் உன் அம்மா மாதிரி தான். எந்த கவலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்பார். நான் அவர் மடியில் படுத்துக்கொண்டு, அம்மா, நிஜமாவே உண்மை ஒரு நாள் வெளியே வருமா என்று நான் என் மாமியாரிடம் கேட்டேன். அவர் என் கைகளை பற்றி கொண்டு, நிச்சயமா மது, உண்மை எப்போதும் ஒளிந்திருக்காது. சரியான நேரம் வரும்போது அது உலகத்திற்கே வெளிச்சமாகும் என்றார். ஒரு நாள் நான் என் மாமியாருடன் கடை தெருவுக்கு சென்றேன். அங்கே தற்செயலாக சித்தியை சந்திக்க நேர்ந்தது. எங்களை பார்த்ததும் அவர் நையாண்டியாக பேசத் தொடங்கினார். ஓஹோ, மாமியாரும் மருமகளும் ஷாப்பிங் கிளம்பிட்டீங்களோ? முதல்ல வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழியை பாருங்க, அப்புறம் ஷாப்பிங் வரலாம். இந்த மிடில் கிளாஸ்காரங்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஆசை மட்டும் ஆகாயத்தில் இருக்கும், ஆனால் கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலை தான் வரும் என்று எள்ளி நகையாடினார். நான் ஆத்திரத்தில் அவருக்கு பதில் சொல்ல முன்னேறினேன். ஆனால் என் மாமியார் என் கையை அழுத்தி கண்ணாலேயே வேண்டாம் என்று தடுத்தார். இன்னும் நேரம் வரல மது, அமைதியாய் இரு என்பது போல் இருந்தது அவர் பார்வை. நான் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அவருடன் வீடு திரும்பினேன். அன்றைய இரவு சமைத்துவிட்டு மாமனார் மாமியாருடன் அமர்ந்து சாப்பிட்டேன். மது, இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம் என்று மாமனார் பாராட்டினார். அந்த சின்ன பாராட்டு சித்தியின் நஞ்சு வார்த்தைகளால் காயப்பட்ட என் மனதிற்கு மருந்தாக அமைந்தது. நந்தா துபாய் சென்று 6 மாதங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் அவன் ஃபோன் செய்து, மது, நான் உன்னை இங்கே கூப்பிட போகிறேன். அது மட்டுமல்ல, அம்மாவையும் அப்பாவையும் கூட நம்ம கூடவே துபாயில் வச்சுக்கலாம்னு இருக்கேன் என்றான். இதை கேட்டதும் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் பிரார்த்தனையை தெய்வம் கேட்டுவிட்டது என்று தோன்றியது. நாங்கள் துபாய் சென்றடைந்தோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நந்தாவை நேரில் பார்த்ததும் என் இதயம் குளிர்ந்தது. அவன் என்னை கட்டி அணைத்து கொண்டான். மது, உன்னை விட்டு பிரிந்திருந்த ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி எண்ணி கழித்தேனோ தெரியவில்லை என்றான் உருகியபடி. அவன் அங்கே எங்களுக்காக ஒரு அழகான வீட்டை வாங்கியிருந்தான். அது என் கனவு இல்லம் போலவே இருந்தது. தினமும் காலை உணவு முடித்துவிட்டு நந்தா அலுவலகம் கிளம்புவான். கிளம்பும்போது என் கைகளில் முத்தமிட்டு செல்வான். நாள் முழுவதும் அவன் தந்த அந்த அன்பின் வாசத்தை நான் உணர்ந்து கொண்டே இருப்பேன். வீட்டில் சும்மா இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. நான் படித்த படிப்புக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று நந்தாவிடம் பேசினேன். உனக்கு எது பிடிக்குமோ அதை செய் மது, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றான் அவன். எனக்கு ஆசிரியராக பணிபுரிய ஆசை. மறுநாளே வேலை தேட ஆரம்பித்தேன். ஒரு கல்லூரியில் ஆங்கில விரிவுரையாளர் பணி கிடைத்தது. வாழ்க்கை மிக அழகாக மாறத் தொடங்கியது. காலையில் எழுந்து சமையல் செய்து நந்தாவை அனுப்பிவிட்டு நானும் கல்லூரிக்கு செல்வேன். வேலை போல தெரியாமல் இருக்க நந்தா வீட்டிற்கு ஒரு வேலையாளையும் ஏற்பாடு செய்திருந்தான். மாலையில் வீடு திரும்பியதும் மாமியாருடன் அமர்ந்து மனம் விட்டு பேசுவேன். நந்தா போன்ற ஒரு துணை கிடைத்ததற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்வேன். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக என் அம்மாவிடமிருந்து போன் வந்தது. அவர் குரல் பதற்றமாக இருந்தது.
வந்தது. மது, உங்க அப்பாவோட உடல்நிலை சரியில்லை. உன்னைத்தான் தேடிக்கிட்டே இருக்காரு. என் மகளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. ஒரு பேச்சை நம்பி அவளை கை விட்டுட்டேனேன்னு புலம்புறாரு என்றார் அம்மா அழுது கொண்டே. சித்தப்பா தன் சூழ்ச்சியால் அப்பாவின் சொத்துக்கள் அனைத்தையும் ஏமாற்றி பறித்து கொண்டதையும், இப்போது அவர்களுக்கு ஒரே ஒரு அறை மட்டுமே மிஞ்சி இருப்பதையும் அம்மா விவரித்தார். இதை கேட்டதும் என் இதயம் பதறியது. அப்பாவை பார்க்க வேண்டும் என்கிற துடிப்பு அதிகரித்தது. நந்தாவிடம் விஷயத்தை சொன்னேன். கவலைப்படாதே மது, நாம 2 பேரும் உடனே ஊருக்கு கிளம்பலாம். எனக்கும் அங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றான் அவன். நாங்கள் மீண்டும் என் பிறந்த வீட்டிற்கு சென்றோம். வீட்டிற்கு நுழைந்ததும் எங்களை பார்த்து அம்மா கண் கலங்கினார். நந்தாவை என் கூட பார்த்ததும் அவர் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்து கொண்டார். நாங்கள் அப்பாவின் அறைக்கு சென்றோம். படுத்த படுக்கையாக இருந்த அப்பா என்னை பார்த்ததும் அழத் தொடங்கினார். என் மகள் வந்துட்டாளா என்று என்னை கட்டி அணைத்து கொண்டார். அன்று நான் எத்தனையோ உண்மைகளை சொல்லியும் கேட்காத அவர் இன்று காலம் கற்பித்த பாடத்தால் உடைந்து போயிருந்தார். பிறகு அப்பா நந்தாவின் கைகளை பிடித்து கொண்டார். தம்பி, என்னை மன்னிச்சிடு. உன் கௌரவத்தையும் உழைப்பையும் நான் பார்க்க தவறிட்டேன். உன்னை குறைவா எடை போட்டுட்டேன் என்று கூறி கை கூப்பினார். நந்தா பதற்றத்துடன் அப்பாவின் கைகளை பிடித்து தடுத்தான். அப்பா என் முன்னால் கை கூப்பி நின்றபோது நந்தா பதற்றத்துடன் அவர் கைகளை பற்றி கொண்டான். அவரை தழுவிக்கொண்டு, அப்பா, நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க. கடந்த காலத்தை பற்றி பேசி இனி ஆக போகிறது ஒன்றுமில்லை. இப்போதைக்கு உங்கள் உடல்நிலை தான் முக்கியம். நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சுப்போம் என்று ஆறுதல் கூறினான். சித்தி பிச்சையாக தூக்கி போட்ட அந்த ஒரு அறை வீட்டை பூட்டிவிட்டு அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து கொண்டு நாங்கள் துபாய்க்கு புறப்பட்டோம். அங்கே ஒரு பெரிய மருத்துவமனையில் அப்பாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எங்கள் துபாய் வீடு மிகவும் பெரியது. அங்கே 2 அம்மாக்கள் 2 அப்பாக்கள் என ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழத் தொடங்கினோம். நந்தா தனது தொழிலில் இன்னும் கடுமையாக உழைத்தான். நானும் என் கல்லூரி பணியை தொடர்ந்தேன். ஒரு உண்மையான துணை கிடைத்தால் வாழ்க்கை எவ்வளவு உயரும் என்பதற்கு எங்கள் வளர்ச்சியே சாட்சியாக இருந்தது. நந்தாவின் அன்பு என்னை முழுமையாக்கியது. ஒரு நாள் நான் பணிபுரியும் கல்லூரியின் முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒவ்வொரு விரிவுரையாளரும் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து ஒரு சிறப்பு பேச்சு போட்டிக்கு தயார் செய்ய வேண்டும். எந்த மாணவர் சிறப்பாக பேசுகிறாரோ அந்த விரிவுரையாளருக்கு சிறப்பு விருது வழங்கப்படும் என்றார். நான் என் வகுப்பில் மிகச்சிறந்த மாணவி ஒருத்தியை தேர்ந்தெடுத்தேன். என் வாழ்க்கையில் நான் கற்ற பாடங்களை, வழிகளை, அதில் நான் பெற்ற வெற்றிகளை வரிகளாக மாற்றி அவளுக்கு பயிற்சி அளித்தேன். அந்த போட்டியின் நாள் வந்தது. ஒவ்வொரு மாணவராக வந்து பேசினார்கள். இறுதியில் என் மாணவியின் முறை வந்தது. அவள் மேடை ஏறி மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினாள். நான் எழுதிய அந்த வார்த்தைகள் அங்கே இருந்த ஒவ்வொருவரின் இதயத்தை தொட்டது. அவள் பேசி முடித்ததும் அந்த அரங்கமே ஒரு நிமிடம் நிசப்தமானது. பிறகு கைத்தட்டல் ஓசை விண்ணை பிளந்தது. நான் எதிர்பார்த்தபடியே அவளுக்கு முதல் பரிசு கிடைத்தது. மேடைக்கு என்னையும் அழைத்து கௌரவித்தார்கள். அந்த தருணம் என் வாழ்நாளில் நான் அடைந்த மிகப்பெரிய பெருமை. என் குடும்பத்தினர் அனைவரும் அங்கே இருந்தனர். குறிப்பாக என் அப்பாவின் கண்களில் தெரிந்த அந்த பெருமிதமும் நந்தாவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகையும் எனக்கு கோடிக்கணக்கான பரிசுகளை விட மேலானதாக தெரிந்தது. காலம் எங்களுக்கு 2 தேவதைகளை பரிசாக அளித்தது. எனக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தன. என் வீடு குழந்தைகளின் சிறுபொலியால் நிறைந்தது. மாமனார், மாமியார் என்று நினைக்காமல் அவர்களை என் சொந்த பெற்றோர்களாகவே நான் நேசித்தேன். இப்போது எனக்கு 2 அம்மாக்கள் 2 அப்பாக்கள் என பெரும் பாதுகாப்பாக இருந்தது. இன்று என் 2 மகள்களும் பள்ளிக்கு செல்லும் போது என் பழைய நினைவுகள் நிழலாடுகின்றன. நான் படித்து கொண்டிருந்த காலம், சித்தியின் சூழ்ச்சியால் நான் அனுபவித்த வழிகள், மணப்பெண் கோலத்தில் நான் சிந்திய கண்ணீர் என எல்லாமே ஒரு கனவு போல தெரிகிறது. அந்த சுவடுகளை நான் இப்போது முழுமையாக மறந்துவிட்டேன். வாழ்க்கை எனக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான கரையை தந்துவிட்டது. நந்தா எனக்கு தந்த அந்த ஆதரவும் அன்பும் இல்லை என்றால் நான் இன்று இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்க முடியாது. இந்த நிம்மதி என்றும் இப்படியே நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.